RDX ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் ஆழமாகவும் விவரிக்கிறது RDX. ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற ஒரு முக்கியமான செய்தியை முழுமையாக உங்களுக்கு வழங்குவது, அந்த செய்தியினுடைய 2 தரப்பு தர்க்கங்களையும் பேதம் இல்லாமல் விவாதிக்கிற ஒரு டிபேட், அந்த செய்தியால் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இப்போதே வழங்குகிற ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். 54வது பிறந்தநாளை கொண்டாடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மடல். எத்தனை சக்திகள் வந்தாலும் அதிமுக 2026 ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது எனவும் EPS சூளுரை. அதிமுக தோட்டத்தில் வளர்ந்திருந்த களைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு விட்டன எனவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். வாக்குகளை உறுதி செய்யவா உரிமை தொகை? விடுபட்ட மகளிருக்கும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். விண்ணப்பித்த 28 லட்சம் மகளிரின் மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். தேர்தல் நெருக்கத்தில் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுமா? வது பிறந்தநாளை கொண்டாடுகிறது அதிமுக. 2026 ஆட்சியை கைப்பற்றியே தீர வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல எதிர்க்கட்சியா அதிமுக இருந்ததே இல்லை. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படியாவது ஆட்சி கட்டளையில் அதிமுக ஏற்றிவிடும். இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு பெரிய நெருப்பு ஆறு இந்த 2026 தேர்தல். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி, என்ன நடக்க போகிறது அதிமுக அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு தொகுப்பு என்னன்னு பார்த்தலாம். எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட அதிமுக நாளை 54வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது. எம்ஜிஆருக்கு பிறகு கட்சிக்கு தலைமையேற்ற ஜெயலலிதா அந்த கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தினார். பிரம்மாண்ட வெற்றிகள் மூலம் கட்சியை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் என்ற பதவியே நீக்கப்பட்டு இரட்டை தலைமையில் இயங்கிய அந்த கட்சி மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியின் மூலம் ஒற்றை தலைமைக்கு மாறியுள்ளது. 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எழுதியிருக்கும் கடிதத்தில் அதிமுக என்ற தோட்டத்தில் களைகள் நீங்கி பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்கிறது. எத்தனை சக்திகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் 2026 அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என சூளுரைத்திருக்கிறார். எடப்பாடியின் இந்த கடிதப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இனி யாரும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்பது தெளிவாகிறது. ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமலும் இப்போதைக்கு பாஜக தவிர பெரிய கூட்டணி இல்லாமலும் 2026 அதிமுக ஆட்சியை எடப்பாடி சாத்தியப்படுத்துவாரா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக. ஆனா அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஏழை தொழிலாளி பாதிக்கின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்காமல் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்திருக்கும் காரணம் அண்ணா திமுக ஆட்சி. தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால்தான் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் உயர்ந்த இடத்திற்கு இன்றைக்கு உயர்த்தி பிடித்த பெருமை மக்களை, தமிழகத்தை இல்லை, இவருக்குரிய எம்ஜிஆர், ஜெயலலிதா,
இந்த லெகசியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தன்னை தகவமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 54வது பிறந்தநாளை கொண்டாட போகிற அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரல் அப்படின்னு பார்த்தா அது ஜெயலலிதாவோட குரல். எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கி இருந்தாலும் இந்த கட்சியை பிரம்மாண்டப்படுத்தி தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா. கிட்டத்தட்ட அதிகபட்சமான தொகுதிகளில் ரெட்டையிலை போட்டியிட வச்சது, ஜெயிக்க வச்சது, மோடியா லேடியா கேட்டது, வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்ததுன்னு அதிமுக அப்படிங்கிற இமேஜை தேசிய அளவில் கொண்டு போய் சேர்த்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும்னு ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க. அதிமுகவை பற்றி எப்போது பேசினாலும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணாமல் நம்மளால ஷோக்குள்ளே போக முடியாது. இந்த வீடியோவில் என்ன சொன்னாங்க மேடம்னு பார்த்தலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா சார்? எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது? இல்லை, அது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி, 30 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி. அந்த பெருமிதத்தோடு அவங்க ஜெயலலிதா அதை சொல்கிறாங்கன்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் கட்டமைப்பு ரீதியாக மக்களோட பாப்புலிஸ்ட் வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி இப்போதும் அதிமுக தான். அது ஆட்சியில் திமுக இருக்கலாம், மாறி மாறி கூட கட்சிகள் வரலாம், திமுகவோட கட்டமைப்பு உறுதியாக கூட இருக்கலாம். ஆனால் ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கிற ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புங்கிறது அதிமுகவுக்கானது. இப்போ கட்சிக்குள்ள ஏற்பட்ட சில குளறுபடிகள் காரணமாக அது வீக்காக தெரியலாம். ஆனால் ஒருவேளை அவங்க திரும்ப ஒருங்கிணைஞ்சாங்கன்னா ஒரு பலம் பொருந்திய அதிமுக முன்பாக இப்போ திமுக இருக்கிற நிலைமையில நிற்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் இருக்கு. பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற அதிமுகவுக்கு RDX வைத்திருக்கிற பெருங்கேள்வி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அதிமுகவோட வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது அவருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நிறைவேறுமா? அது நம்பிக்கையா கனவா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது. ஏன்னா எப்படி பார்க்குறீங்க? தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இருந்த அதிமுக குறித்த ஒரு மனநிலை இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. பாஜக கூட சேர்ந்த பிறகும் கூட நிறைய விமர்சனங்களை வாங்கினாங்க. ஆனாலும் இப்போ அதை அப்படியே ஓரளவுக்கு சரி கட்டி திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது திமுகவுக்கு கடும் போட்டி உருவாக்கக்கூடிய நிலைக்கு அதிமுக நகர்ந்திருக்கிறது என்பதுதான் எதிர் முகாமில் பேசப்படுகிற விஷயங்கள் நாம் புரிந்து கொள்வது. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நீங்க எப்படி எத்தனை கோணங்கள்ல வேணாலும் விமர்சிக்கலாம். அவர் இன்றைக்கு அரசியலில் ஒரு தவிர்க்க இயலாத ஒரு சக்தியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அதிமுக என்ற கட்சி இருக்கு பாருங்க, இந்த கட்சியை அவரால் கட்டி காப்பாற்ற முடியுமா என்றே சந்தேகம் எழுப்பினார்கள். அதை கட்டி காப்பாற்ற முடியும் என்று அவர் காட்டியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் 4.5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அந்த 4.5 ஆண்டுகளுக்கு அவரால் தொடர்ந்து அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் ஆட்சி செய்ய முடியாது என்று ஜோசியம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதையும் முறியடிச்சு அந்த டேமை அவர் கம்ப்ளீட் பண்ணார். இதை விட மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக என்று அமர்ந்திருக்கிறார். 66 இடங்களில் வெற்றி பெற்றவர் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். ஜெயலலிதா கூட 2006 அவங்க வெற்றி பெற்ற போது 62 இடங்கள் தான். ஜெயலலிதாவை விட 4 இடங்கள் கூடுதலாக வெற்றி பெற்று இந்த எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். சட்டமன்றம் ஆனாலும் சரி, மக்கள் மன்றம் ஆனாலும் சரி, பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அவர் சளைப்பதும் இல்லை, தளர்வதும் இல்லை, எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். எத்தனை இடையூறுகள், இடர்பாடுகள், உள்ளிருந்து நெருக்கடி, வெளியிலிருந்து நெருக்கடி, எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த வகையில் அவர் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இல்லை, இப்போ ஒரு கொள்கை விளக்கம் வச்சிருக்காரு. அதாவது ஒரு தேர்தல் வெற்றியை மட்டுமே ஒரு கட்சி பிரதானமாக நம்ப முடியுமா அப்படின்னா, அதிமுக மாதிரியான கட்சிக்கு தேர்தல் வெற்றி மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா 5 ஆண்டுகள் அவங்க எதிர்கட்சியாக அதுக்கு மேலே இருந்ததில்லை. அப்படிங்கும் போது 10 ஆண்டுகள் எதிர்கட்சி, ஏன்னா திமுக 13 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக வருகிற வல்லமை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருக்கு. எதிர்கட்சியாக நீண்ட காலம் இருந்து ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பும் சூழலும் அதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தலைப்பு நகர்த்தலாம்னு நினைக்கிறேன். 2026 நாங்க ஆட்சிக்கு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது.
எந்த நம்பிக்கையில இப்படி எடப்பாடி பேசுறாரு? இல்லை, இப்போ நீங்கள் அவர் எந்த நம்பிக்கையில் பேசுகிறாருன்றத அவர் தன்னுடைய பிரச்சாரங்கள் வாயிலாக நமக்கு சொல்கிறார், அல்லது அறிக்கைகள் வாயிலாக அவர் நமக்கு சொல்கிறார், இல்லை செய்தியாளர் சந்திப்பிலையும் அவர் சொல்கிறார். மிக முதன்மையாக அவர் திமுக மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் தான். இவங்க இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய போகிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டை அலங்கோலம் செய்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். நிதி மேலாண்மை தொடங்கி சட்டம் ஒழுங்கு தொடங்கி எல்லா நிலைகள்லையுமே தமிழ்நாட்டை அவர்கள் அலங்கோலம் செய்து விட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மக்கள் விரும்புவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றார். அப்போ அவர் அதை நீங்கள் கலெக்டிவாக நம்ம தொகுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்ல வர்றது ஆன்டி இன்கம்பன்சி. ஒரு 5 ஆண்டுகள் ஒரு அரசு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது இயல்பாகவே மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எதிரான மனநிலை அது இருக்கு. அது நிச்சயமாக கை கொடுக்கும் என்று அவர் கருதுகிறார். அது அவருடைய முதல் ஒரு கருத்து. அவர் அதை ஒரு பலமான அஸ்திவாரமாக அவர் அதை கருதுகிறார். அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனோநிலை என்பது நிச்சயம் நமக்கு கை கொடுக்கும் என்பது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் மீது திமுக மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். எப்படின்னீங்கன்னா அந்த கிட்னி முறைகேடு இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனையை அவர் எழுப்புறார். அவர் எழுப்பும் பொழுது நேரடியாக கூட அரசு தரப்பிலிருந்து பதில் சொல்லாம அது ஒரு வகையில் மழுப்பலான பதில் போலத்தான் அது இருந்ததை நம்ம அவர் நேரடியாக டேரிங் அடிக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எதிர்த்து நீங்க ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போறீங்கன்னு அவர் கேட்கிறார். அப்போ அது மட்டும் இல்லாம தமிழகம் கடனில் தத்தளிக்கிறதுங்கிற பிரச்சனையை எழுப்புறார். நேத்து கரூர் பிரச்சனை எழுப்பினார். இன்னைக்கு அவர் கரூர் பிரச்சனையை தான் எழுப்புவார் என்று பலரும் கருதி கொண்டிருந்தார்கள். அவர் அதை எழுப்பல. மாறாக இன்னைக்கும் கருப்பு பேட்ஸ் கட்டிட்டு தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா கிட்னி பத்திரம் அப்படின்னு எழுதிட்டு வராங்க அவங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அன்றாட அரசியலையும் டாக்டிக்கலாகவும் இதை அவரால் எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர் காட்டுகிறார். ஆக்சுவலா அவர் கிட்னி பத்திரம்னு சொல்லல, தமிழ்நாடு பத்திரம்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாடு பத்திரம் இல்லை, ஏன்னா நமக்கு எந்த நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றதுக்கு எனக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஒரு வலுவான கூட்டணி 2021 இருந்தே அதாவது ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிற போதே ஒரு 33% வாக்குகளையும் கிட்டத்தட்ட ஒரு 75 எம்எல்ஏக்களையும் கூட்டணியா அவரால் வாங்க முடியுதுங்கிற போது, எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிற போது அதே பாஜகவோட கூட்டணி தொடருது அப்படிங்கும் போது 75ல இருந்து அப்படி கால் எடுத்து வச்சோம்னா அவர் 120க்கு வந்துடலாம். ஒரு சின்ன ஜம்பு தான் அது. அதை சாத்தியப்படுத்திட முடியும்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். ரெண்டாவது, யூனியன் கவர்மெண்ட்டோட அவருக்கு இருக்கிற சப்போர்ட், மேல இருந்து ஒரு கவர்மெண்ட் எல்லாத்தையும் மேல இருக்கவங்க பார்த்துக்குவாங்கங்கிற அவருக்கு இருக்கிற அபார நம்பிக்கை. மூன்றாவது, பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் எதுலையுமே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தண்டிக்கப்படலை, அவங்க சிறைக்கு போகலை. அவங்க மீதான வழக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கடந்த 4-5 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி ஊழல் வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்னு நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அமைச்சர்கள் மீதான வழக்குல லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யல, நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குறீங்கன்னு தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஒரு 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடும் யூனியன் கவர்மெண்ட்ல அவருக்கு இருக்கிற ஆதரவும், தற்போது தாவேகா மாதிரியான புதிய கட்சிகளை அவர் நெருங்குகிற விதமும், பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மாதிரியான கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில இடம் கொடுக்கறதுக்கு இருக்கிற பிளேஸ்மெண்ட் அங்க ஆல்ரெடி ரொம்ப வழியுது. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு 2வது சாய்ஸாகவே எடப்பாடி இருக்கிறார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். அந்த நிலைமையில அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறத ஆர்டிஎக்ஸ் பதிவு பண்ண ஆரம்பிக்குது. சமரன் அந்த ஒரு போட்டோ ஒன்று இருந்துச்சு, பிளே பண்ணுங்களேன். இபிஎஸ் ஒரு கேக் கட் பண்ற மாதிரி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொடங்கி வைத்த ஒரு பெரும் அரசியல் இயக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசியை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது 2026 தேர்தலில் அவர் எடுக்க போகிற முடிவும் அவர் கிடைக்க போகிற வெற்றியும் தான் தீர்மானிக்க போகுது. நமக்கு இதுல இருக்கிற அடுத்த 2வது பெருங்கேள்வி என்னங்கிறத பார்த்தலாம். இந்த 2026 தேர்தலுக்கு அவர் கொடுத்த ஒரே உறுதிமொழி என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை நான் உருவாக்கி காமிப்பேன் அப்படின்னு. காமிச்சிட்டாரா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்கி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? எஸ் ரகுமான், உருவாக்கிட்டாரா? இல்ல, இப்போ நம்ம அவர் உருவாக்கி விட்டாரான்னு நீங்க கேட்குறீங்க. அவர் இன்னும் அவகாசம் இருக்கு. ஏன்னா மே மாதத்துல தான், ஏப்ரலுக்கு பிறகுதான், ஏப்ரல் மேல தான் இந்த தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அவங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த கூட்டணியை உருவாக்க மாட்டார்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ அதிமுக பாஜக அவங்க அப்படி கூட்டணியா இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு நீங்களே சொன்னது போல தேமுதிக, பாமக,
போன்ற கட்சிகள் வந்து வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேகாவை வந்து எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்து விட வேண்டும் என்கிற முனைப்பு வந்து அவருக்கு இருப்பதை நாம வந்து வெளிப்படையாகவே பார்த்தோம். அதை ஒரு பிரச்சார கூட்டத்திலே அவர் பேசினதையும் பார்த்தோம். அப்ப தாவேகாவையும் அவர்கள் சேர்க்கும் பொழுது அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாக உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதானே. இப்போ நமக்கு என்னன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சிக்கிற போது அவருடைய ஆளுமை, அவருடைய நடவடிக்கை எப்படி ஒரு 5 வருஷம் கட்சியை காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரும். இன்னொரு பாதி இருக்கு, அவர் தேர்தல்களில் அவருடைய பங்களிப்பு என்ன, தேர்தல்களில் என்ன மாதிரியான ஒரு இடத்துல அதிமுகவை அவர் பொசிஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக, ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலகட்டங்களில் நடந்த தேர்தல்களில் ஏற்பட்ட முடிவு என்ன, அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தலைவராக, பொதுச் செயலாளராக, ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு 2017 நடந்த ஆட்சிநகர் இடைத்தேர்தல், 2019 மக்களவை இடைத்தேர்தல், 2019 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் 22 தொகுதிகளுக்கு நடந்துச்சு. கணிசமான வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பெரும்பான்மையை திமுக ஜெயிச்சிட்டாங்க. 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், இந்த வரிசையான எல்லா தேர்தல்கள்லையுமே அவங்க தோல்வி தான் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தோல்விகளை தவிர்க்கிறதுக்காக தேர்தலை புறக்கணிச்ச விஷயங்கள் கூட நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2021 ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2024 விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், அப்புறம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல். இதெல்லாமே வந்து அவங்க தேர்தல்களில் பங்கெடுத்து தோல்விகளை அடைஞ்சது. தோல்விகளை தவிர்க்கிறதுக்காக சில நேரங்களில் தேர்தலையே புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டாவும் பார்க்கலாம். தேர்தலை புறக்கணிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல், 2024 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், இந்த 2 தேர்தலையுமே அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. பொதுவாக நமக்கு வந்து வெற்றி தோல்விகளை வச்சு தான் ஒரு கட்சியினுடைய அடுத்த கட்டத்தை நம்மளால எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த தோல்விகள் தான் வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு அந்த கட்சி அதிமுகவினுடைய வேற ஃப்ராக்ஷன்ஸோ எதிர்கட்சியோ கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நமக்கு அரசியலில் பாடம் சொல்லி கொடுத்தவங்க பெருந்தோல்விகளை, தொடர் தோல்விகளை ஒரு இயக்கம் சந்திக்கிறது வழக்கம் தானே. திமுக சந்திச்சிருக்கு, காங்கிரஸ் சந்திச்சிருக்காங்க, மற்ற கட்சிகள் சந்திச்சிருக்கும் போது அதிமுகவும் எடப்பாடி மட்டும் குறிவைக்கப்படுகிறார்களா? அதுவும் சொல்ல போனா இந்த பானாவுக்கு பானா 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறது வந்து அவரை டீக்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே சொல்லப்பட்ட, உருவாக்கப்பட்ட சொற்றொடரா. இப்போ 1977 இருந்து 87 வரை எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தார். இந்த 10 ஆண்டுகள், அதில் 3 தேர்தல்கள் அவர் தொடர்ச்சியாக அந்த வெற்றியை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 91, 96 தோல்வி, 2001, 2006 தோல்வி, 2011 மீண்டும் வந்து 2016 வெற்றி என்ற ஒரு நிலை. அப்போ அவங்க வந்து எம்ஜிஆர் போன்று தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் வெற்றி என்பது போல அவங்க இல்லை. ஒரு தேர்தலில் தோல்வி, ஒரு தேர்தலில் வெற்றி என்பது போலத்தான் இருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா 4.5 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இதன் பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தோல்வி அடைந்திருக்கிறது. இருப்பினும் கூட ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக 66 இடங்களை பெற்று அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். இப்ப அடுத்த ஒரு தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகுதான் நாம இது குறித்து நம்ம பேச முடியும். ஆனா இந்த 2026 தேர்தலில் வெற்றி என்பதில் அவர் வந்து உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம பார்க்க. ஒன்று. இரண்டாவது வந்து தேர்தல் தோல்விகளை காணாதவர்களா நாம் கண்ட அரசியல் தலைவர்கள், இப்படி ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. காமராஜரே அவருடைய தொகுதியில் தோற்று இருக்கிறார். ஏன் ஜெயலலிதாவே பர்கூர்ல தோத்துருக்கிறாங்க, சோவனத்திட்ட தோத்தாங்க. அப்போ கூட கலைஞர் வந்து யானை காதில் புகுந்த எறும்பு என்றெல்லாம் கூட அதை விமர்சித்தார். அப்போ தனிப்பட்ட முறையில் தோல்விகளாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் வந்து 1980 நாடாளுமன்ற தோல்வியில் படுதோல்வியை பார்த்தார். 1986 உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. இப்படியும் நாம பார்க்கிறோம். அப்போ இந்த வெறுமனே தேர்தல் வெற்றி அல்லது தோல்வி என்பதை வைத்து ஒருவருக்கு முடிவுரை எழுதிவிடலாம் என்ற கனவு வந்து பொருத்தமானதல்ல. கலைஞர் வந்து 13 ஆண்டுகள் வந்து ஆட்சி பொறுப்பில் இல்லாம இருந்தார் இல்லையா? அப்போ இந்த தேர்தல் வெற்றி தோல்விகள் என்பதை தாண்டி அவங்க கட்சிக்குள் தங்களது நிலையை எப்படி பலப்படுத்தி இருக்கிறார்கள், கட்சியை எப்படி பலப்படுத்தி இருக்கிறார்கள், தேர்தல் களத்தில் எதிரிகளை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை அவர்கள் எப்படி வகுக்கிறார்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருவருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். அப்போ இது ஒரு முறை வந்து தோற்றாலும் அடுத்த முறை அவர்கள் வெற்றி பெற முடியாதுன்னு நாம சொல்ல முடியாது. மிக முக்கியமாக எல்லோரும் சொல்வதை போல நீங்கள் போரை இழந்து விடலாம், களத்தை இழந்து விடக்கூடாது என்று சொல்வாங்க. அப்போ அதிமுக வந்து களத்தை இன்று வரை தக்க
தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவங்க போரை இழந்திருக்கலாம், ஒரு போரில் தோற்கலாம், இன்னொரு போரில் அவர்கள் வெற்றி பெறலாம் என்கிற நிலை தானே. இல்ல அதிமுகங்கிற ரிலேஸ்ல வந்து எம்ஜிஆர் அந்த பந்த ஜெயலலிதா கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் மறையும் போது அதிமுக என்ன நிலைமையில இருந்துச்சு, ஜெயலலிதா மறையும் போது அந்த பந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில போகுது, ஜெயலலிதா மறையும் போது அதிமுக எப்படி இருந்துச்சு, இப்போ எடப்பாடி அவர்களிடம் ஆட்சி எப்படி இருக்கிறது, எடப்பாடி அவர்கள் தேர்தலை சந்திச்ச காலகட்டங்களில் அவருடைய வெற்றி விழுக்காடு என்ன, தொடர்ந்து அதிமுகவை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த தேர்தல்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அந்த டேட்டா என்ன சொல்லுது, இபிஎஸ் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். 2019 மக்களவைத் தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. அதில் ஒரே ஒரு தொகுதியில் தேனியில் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் வெற்றி பெற்றிருந்தார். வாக்கு சதவீதம் 19.39. அடுத்து 2021 சட்டப்பேரவை தேர்தல் 191 இடங்களில் இரட்டையிலை போட்டியிட்டது. 66 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் 33.29% வாங்கியிருக்காங்க. 2024 மக்களவைத் தேர்தல் 32 தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்காங்க. இதில் வெற்றி பெறவில்லை. வாக்கு சதவீதம் 20.46. இப்போ இந்த டேட்டா நமக்கு சொல்றது வந்து நடப்பு அரசியல் சூழல், 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ஸ் சந்திக்கிற போது ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் உயிரோட இல்லை. எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட தேர்தல்கள்னு வச்சுக்கலாம். அதிமுக திமுக நம்ம சொன்னாலும் கூட ஸ்டாலின் திமுக தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு தலைவராகவும் பொறுப்பேற்றவர்கள் நடந்த தேர்தல் 1-on-1 வச்சுக்கலாம். ஸ்டாலின் எதிர் எடப்பாடிங்கிற இந்த கேமுக்குள்ள 3 தேர்தல்களை இழந்திருக்கிறார். ஆனால் களம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே. இப்போதான் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, தலைவர்கள் அவங்கள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பெரிய டேட்டாவை நம்ம வச்சு பார்ப்போம். எம்ஜிஆர் இறக்குற போது அதிமுக கையில் என்ன இருந்துச்சு, ஜெயலலிதா அவர்கள் இறக்குற போது அதிமுக கையில் என்ன இருந்துச்சு, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் என்ன இருக்கு அதையும் பார்த்துருவோம். அந்த டேட்டாவையும் சமரட் ப்ளீஸ். எம்ஜிஆர் இறக்குற போது கிட்டத்தட்ட 1984 131 எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. 37% ஓட் ஷேர் இருந்திருக்கு. ஜெயலலிதா இறக்கும் போது 2016 135 எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. 40.88 ஓட் ஷேர் இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்போது 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 33.29 ஓட் ஷேர் வச்சிருக்காங்க. எம்பிஸா பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு 84 12 எம்பிஸ், 2019 37 எம்பிக்கள் இருந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்பிஸ் இல்லை. ஓட் ஷேர்னு பார்க்கும்போது கடைசியாக, அதாவது எம்ஜிஆர் கடைசியாக இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 7% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஜெயலலிதாவுக்கு 2019 44% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. 2014 நினைக்கிறாரு இல்லையா, 2014 எஸ் 14 தான் அவங்க இருந்தாங்க. 24 20% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸா நீங்க ஜெயலலிதாட்ட இருந்து பார்க்கிற போது 135 எம்எல்ஏக்களை அவங்க அதிமுக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி 66 மாற்றிருக்காரு. ஸோ இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு. 2014 அது கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2014 தான் அவங்க 37 எம்பிக்கள் வாங்கினாங்க. அப்போ 44% ஓட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20% குறைஞ்சிருக்கிறது. இது ஒன்றும் பெரிய தோல்வியோ இல்லை பெரிய சரிவாவோ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இந்த தலைவர்களின் ஆளுமைகளோடு ஒப்பிடுகிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2 தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நேர் செய்திருக்கிறார்னு தான் எனக்கு படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, நீங்க இந்த ஒப்பீட்டுக்கு வந்திருக்கிறீங்கல்ல, அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இல்ல நான் ஒரு படி மேல போனேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் எடப்பாடி இடம் பெற்றிருப்பது ஒன்று, அந்த நம்பர்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் ட்ரவுன் ஆகலன்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்பது ஒன்று, நீங்க அரசியல் களத்துல வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி தான். இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற இந்த ராஜா காயை வந்து இங்கிருந்து நகர்த்திட்டு அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு காயை கொண்டு வந்து வச்சிடலாம்னு எத்தனையோ அட்டெம்ப்ட் நடந்தது. அது எதுவுமே வெற்றி வரல. அது ஒரு புறம் இருக்கட்டும். எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா திரை கவர்ச்சி கொண்டவர்கள். ஓகே, அப்படி ஒரு மாய கவர்ச்சி அவங்க 2 பேருக்குமே இருந்தது. நீங்க இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரை பற்றி நீங்க படிக்கணும், விமர்சன கண்ணோட்டத்தில் படிக்கணும்னா பிம்பச் சிறை என்று சொல்லிட்டு MS பாண்டியன் என்கிற ஆய்வாளர் எழுதியிருக்கிற ஆங்கில நூல், அது தமிழாக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிம்பச் சிறைங்கிற நூலை நீங்கள் படிக்கலாம் விமர்சன கண்ணோட்டத்தில் படிக்கிறதா இருந்தா. ரொம்ப மிக முக்கியமா அதிமுக அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் ரெட்டை இலை, இதுதான் வந்து அதிமுகங்கிறது. எம்ஜிஆர் ரெட்டை இலை. எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு பிம்ப சிறைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல எப்படி இருந்தாரோ அப்படித்தான் நடைமுறை வாழ்க்கையிலும் இருந்தார் என்று இன்று வரை மக்கள் நம்புகிறார்கள்.
அப்படி ஒரு பிம்ப சிறைக்குள் மக்கள் வாழ்கிறார்கள்னு நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாதகமான அம்சம் அவருக்கு இருந்தது. அதே தான் ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கு ஒரு திரை கவர்ச்சி இருந்தது. திரை கவர்ச்சி மட்டுமல்ல, மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த கவர்ச்சி மட்டுமல்ல, ஆளுமை மிக்கவர்களாகவும் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். 2. 3வது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி தமிழ்நாட்டின் ஒரு பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர்கள் அல்ல. ரொம்ப மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, ஏன் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மக்கள் ஆதரிச்சாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவங்கன்னா அதற்கு அவர்கள் சாய்பாக நடந்து கொள்வார்கள் என்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனாலதான் அவங்க 2 பேரும் வெற்றி பெற முடிஞ்சது என்ற ஒரு கருத்து உண்டு. அது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதாவது 2 பேருமே எந்த ஒரு பெரும்பான்மை சாதியையும் சாராதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே காரணத்திற்காக ஆளும் வர்க்கங்கள் அவர்களை ஆதரித்தது. இப்படி ஒரு நிலப்பிரபுக்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த 2 பேரையுமே ஆதரிக்கிறாங்க என்கிற ஒரு நிலை இருந்தது. அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க வந்தீங்கன்னா அவருக்கு திரை கவர்ச்சி கிடையாது. அவரை ஒரு ஆளுமையற்றவராக சித்தரிப்பதற்கு அவ்வளவு முயற்சிகள், எத்தனையோ வகையில் அவர் ஒரு ஆளுமையற்றவர் என்று நிரூபிக்க வேண்டும் என்று எவ்வளவு அட்டம்ஸ். ஆனா அவ்வளவை மீறி அவர் நிற்கிறார். நீங்க இன்னைக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி என்று ஒப்பிட வேண்டிய கட்டாயத்திற்கு, நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள். இதை விட அவர் அவங்களுக்கு இருந்த ஒரு அம்சம் இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு பெரும்பான்மை சாதியை சேராதவருங்கிற அந்த அம்சமும் அவருக்கு இல்லை. இதையெல்லாம் தாண்டி அவர் ஜெயலலிதா எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போது இருந்ததை விட கூடுதல் இடங்களோடு இன்று அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறார். இந்த அடையாளங்களுக்குள்ள அவர் புகுத்துவதை மீறி அவர் மீறி நிக்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்துக்குள் முடக்குவதற்கு முயற்சிகள் நடக்கு. என்னன்னா, அவர் ஒரு கவுண்டரு, அதனால அவர் மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான், அதுவும் குறிப்பாக சேலத்தில் தான் அவருக்கு செல்வாக்கு என்று சொல்லி அவரை முடக்குவதற்கு முயற்சி இல்லை என்று அதை திமிரி கொண்டு அவர் இல்லை, நான் எல்லாருக்குமான ஒரு பொதுவானவன் தான், சாதி மதம் கடந்தது தான் என்னுடைய அரசியல், எனக்கு இப்படிப்பட்ட சாய்வுகள் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் செய்கிறார். அப்படி செய்யறதுக்கான ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ல சார்? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்படுகிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே ஒரு கொங்கு மண்டலத்துக்கான கட்சியாக மாற்றிவிட்டார். நீங்க குறிப்பிட்ட 66 தொகுதிகளில் 48 தொகுதிகள் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது மற்ற தமிழ்நாட்டோட மற்ற மாகாணங்கள்ல, ஒரு தெற்கு, வடக்கு, கிழக்கு, இந்த ஏரியாக்கள்ல எடப்பாடி பழனிசாமியை ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா பாக்குறாங்களா? அவர் அதை ஒருவேளை சரி செய்வதற்காக 10% இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்தார். அது இன்னொரு சாதியை பெரிய லெவலில் கோவப்படுத்துது. அதிமுகவில் இருக்கிற எல்லா சாதிகளையும் அரவணைக்கிற போக்கிலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடைய சாதிகளை கணக்கில் கொண்டு அவங்களுக்கு பதிலாக இவர் ரீப்ளேஸ் பண்ண ஆட்களை கம்பேர் பண்ணுகிற போது இவர் அரவணைக்கு தயாராக இருந்தாலும் இவரை ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா பாக்குறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, இப்ப இந்த காஸ்ட் நியூட்ரல் லீடரா பாக்குறாங்களான்னா யாரு பாக்குறாங்க, யாரு பார்க்கல அப்படி நீங்க பிரிச்சு. அதான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். 66 தொகுதிகள் நான் என்ன சொல்றேன், நீங்க அது எப்படி 66 தொகுதிகள்ல தமிழ்நாடு முழுக்க அந்த 66 தொகுதிகளும் ஸ்கேட்டர் ஆயிருக்கு அப்படின்னா, மாவட்டங்களில் வெற்றி தோல்விகளை தாண்டி எல்லா மக்களும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே கொங்கு மண்டலத்திலிருந்து அதிமுக இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள்ல ஒரு 70-80% பேர் கொங்கு மண்டலத்திலிருந்து மட்டும் வர்றாங்கன்னா அவரை யார் அப்படி பார்ப்பதுன்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல? வரும். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு அந்த கேள்வி வரும். ஆனா ஒரு கட்சி ஒரு பகுதியில் தன்னுடைய கோட்டையாக வைத்திருப்பது என்பது இயல்பு. இது எடப்பாடி பழனிசாமி காலத்தில் வந்ததல்ல. எடப்பாடி பழனிசாமி காலத்திற்கு முன்பு இருந்தே இருக்கக்கூடிய நிலை தான். அந்த மேற்கு மாவட்டங்கள் என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவு தளமாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் எப்படி திமுகவுக்கு ஆதரவு தளமாக இருக்கிறது அது போலதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க 10.5 தெற்க விட்டுட்டீங்க. அதிமுகவுக்கான மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்தது மேற்கை போலவே தெற்கும். இப்ப தெற்கு நான் நேராவே கேட்டுக்கிறேன் சார், முக்குளத்தோர் பெரிய அளவில் முக்குளத்தோரை ஒட்டிய தென் தமிழ்நாட்டினுடைய கணிசமான சாதிகளை சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா முக்குளத்தூர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு வச்சிருந்தாங்க அதிமுக. இந்த அரசியல் செல்வாக்கை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்புக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம்னு ஒரு நரேஷன் கட்டப்படுது. ஆமா, அது சொல்றேன், உடைச்சு பேசுறது யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல, அது சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதை நீங்க தோல்வியின் போது மதிப்பிட முடியாது, வெற்றியின் போது தான் நீங்க மதிப்பிட முடியும். இது தோல்வி, அதிமுக தோல்வி அடைய வேண்டிய தேர்தல் அது. அந்த தேர்தல் அவர் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக 66 இடங்களோடு அமர்ந்திருக்கிறார். நீங்க இப்ப அதை எடப்பட முடியாது. வெற்றி பெறாங்க பாருங்க. அப்படி வெற்றி பெறும் பொழுது நீங்க அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் அங்க ஆதரவு தளத்தை இழந்திருக்கிறார் நாம பேசுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அது 2026 தேர்தல் தான். 2016 தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எதிர்கட்சியா திமுகவே உட்கார்ந்துச்சு. ஆனா அந்த எதிர்கட்சி தமிழ்நாடு முழுக்க எல்லா எம்எல்ஏக்கள் இருந்தாங்களே. கிட்டத்தட்ட 2016, 17, 18 அவங்க 100 கிராஸ் பண்ணிட்டாங்க.
என்டையராகவே 234 தொகுதிகளில் 100 தொகுதி திமுக இருந்துச்சு, ஆப்போசிஷன் பார்ட்டியா. ஸோ ஆனால் இந்த 100 தொகுதியும் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளில் இருந்தும் பரவலாக கிடைச்சிச்சு. என் பிரச்சனை அவங்க எதிர்கட்சி 66 100ங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்க 40 கூட வாங்க, இந்த 40 குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டும் ஏன் வருதுங்கிறதா என் கேள்வி. அதான் அது வந்து நீங்க தோல்வியின் போது மதிப்பிட முடியாது, வெற்றியின் போது தான் மதிப்பிட முடியும். அந்த வெற்றிக்கு 2026 ஒரு உரைகல்லாக அமையுங்கிறதா என்னுடைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடுன்னு சொன்னீங்க, அது அவருடைய சொந்த சாதிக்கு அவர் கொடுக்கல. அவர் உண்மையிலேயே அப்படி அவரை கேஸ் லீடர் இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் அவருடைய சொந்த இருங்க அல்ல இல்ல நீங்க 10.5 மட்டுமல்ல 7.5% அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ இடங்கள்ல கொடுத்தாங்க. அது எந்த சாதிக்கும் இல்ல, எல்லா சாதிகளுக்குமான 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தோற்றம் இருக்குல்ல, அது என்னன்னா தன்னை ஒரு சாதிகளற்ற தலைவராக பார்ப்பதற்கு, ஐயோ நம்மளை கவுண்டர்னு பாக்குறாங்க, நம்மளை அப்படி பார்க்க கூடாது, நம்ம அப்படி இல்லை, ஆனால் மற்ற எல்லா சாதிகளுக்கும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற புள்ளியில் குறைந்தபட்சமாக எடுக்கப்பட வேண்டிய சாதி கேஸ்ட் சர்வே எடுக்காமலேயே ஒரு டேட்டாவை அவர் ரிலீஸ் பண்றாரு. அது இன்னொரு சாதியை கோவப்படுத்தீங்க. அவர் கேஸ் நியூட்ரல் லீடர்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் அதை யோசிச்சிருந்தாரு, அதை செஞ்சே இருக்க மதச்சார்பற்றங்கிறது ஒண்ணு இல்ல. மதச்சார்பற்றங்கிறது என்ன அர்த்தம்னா மதங்களே இல்லாமல் இருப்பதல்ல, எல்லா மதங்களையும் சரிசமமாக நடத்துவதும் அவற்றுக்கிடையிலான சரிநிலை சமத்தன்மையை அர்த்தப்படுத்துவதும் தான். இல்ல இது இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரியில் பாமகவினுடைய தயவு வேண்டும். பாமக இல்லாம நீங்க கொங்கு மண்டலத்துல இப்போது அடைந்திருக்கிற அந்த 66 கூட அடைய முடியாது. இந்த காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு. இல்ல இந்த கணக்கு போடாத அரசியல் கட்சி என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க இந்த கணக்கை போடாத அரசியல் கட்சி என்று எது இருக்கிறது? நீங்க சொல்லுங்க, எந்த கட்சி இருக்கு? நாம இந்த சாதி கணக்குன்னு நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா இதுக்கு தப்பிய கட்சி என்று எதுவுமே கிடையாது. எல்லா கட்சிகளும் வேட்பாளர் தேர்வு முதல் எல்லாவற்றையும் எதை பார்த்து செய்யறாங்க, அங்க எத்த சாதி பெரும்பான்மை, அந்த சாதியினுடைய வாக்கு நமக்கு கிடைக்குமான்றதான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல. நீங்க வந்து தலித் தொகுதியில நிறுத்துறீங்கல்ல, அவங்களை கொண்டு போய் உங்களால பொது தொகுதியில நிறுத்துமா என்ற கேட்கிற கேள்விக்கு அரசியல் கட்சிகள்கிட்ட பதில் இருக்கா? இல்ல. அப்போ இந்த சாதி கணக்குங்கிறது எல்லாரும் போடுறதா. இதுல வந்து அவர் இந்த வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு போட்டார் இல்லையா, நீங்க வந்து இப்போ அவர் வந்து அந்த தன்னுடைய வந்து வெற்றிக்கு அது சாதகமாக இருப்பதற்காக அதை செய்து விட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல அது தென் மாவட்டங்கள்ல பாதகத்தை ஏற்படுத்தி விடும் என்பதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? தெரியல சார், அதான் சார். நீங்க இது வந்து நீங்க ரெண்டாவது விஷயம் குறிப்பிட்டீங்க, அது நம்ம பாசிட்டிவான விஷயம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில எல்லா சாதிகளுக்கும் எல்லா மதங்களுக்கும் அந்த 7.5% வந்து என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இப்போ அண்மையில தமிழ்நாடு அரசு வந்து கல்வியில் சங்க தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. நிறைய மருத்துவர்கள் வந்தாங்க, அரசு பள்ளிகள்ல இருந்து படிச்சு பல பதவிகளில் வந்தவங்க அத்தனை பேரையும் பார்க்கிற போது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த அந்த 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு. பெரிய ஓரமா வச்சிருவோம். நீங்க இந்த 7.5% பாசிட்டிவ் நோட்டில் நகர்த்துற மாதிரி இந்த 10% என்பது தன் அரசியல் லாபத்துக்காக எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை அவருக்கே பேக் ஃபயரா போச்சு. இல்ல, நிச்சயமாக இல்ல. அவர் வந்து அரசியல் லாபத்துக்காக அவர் யோசிச்சிருந்தாருன்னா அதை செஞ்சே இருக்க மாட்டாரு. அவர் அப்படி யோசிக்கல, மாறாக இது வந்து செய்யப்பட வேண்டும் என்று அவர் கருதித்தான் அதை செஞ்சிருக்கிறார். ஒண்ணுல நீங்க அன்புமணி ராமதாஸ் திரும்ப திரும்ப அத்தனை கேட்கிறார், நீங்க ஏன் வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசை நடத்தக்கூடாது? ஏன் நடத்தக்கூடாது? ஏன்னா அதுக்கு அதிகாரம் சார் இல்ல. அப்ப அன்புமணி ராமதாஸ் அதிகாரம் தெரியும் சார். இருங்க அதிகாரம் இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கான இடஒதுக்கீட்டு அளவை தீர்மானிக்க கூடியது அதுவாகத்தான் இருக்கும், அதை இவங்க செஞ்சுவிடக் கூடாதுங்கிறதுனால செய்ய மறுக்கிறாங்கன்னு அவர் குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது திமுகவும் அப்படி செய்யாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மத்தியில் அவர்கள் செல்வாக்கை குறைத்து விடுமா? சார் எத்தனை வருஷமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி இருக்காரு? ஏன் அப்படி கேக்குறீங்க? சும்மா சொல்லுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எத்தனை வருஷமா அன்புமணி இருக்காரு? இல்ல எதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். தெரியல எனக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில 2014 இருந்து அவங்க இருக்காங்க, அப்படியே கண்டினியூ வராங்க 10 வருஷமா. 10 வருஷம் மேல ஆட்சியில் யார் இருக்கா? யார் இருக்காங்க? டெல்லியில யார் ஆட்சியில? பாஜக இருக்கு. ஒரு சாதிவாரி கணக்கெடுப்ப
எடுங்கன்னு அன்புமணி அவர்கள் போன் பண்ணி சொன்னா இல்லங்க, Home Ministry இல்ல, நீங்க எடுக்கும் போது. விவாதம் இப்ப இல்ல, அது பற்றியதல்ல. அதல்ல இல்லங்க, நான் உண்மையில இல்ல, நீங்க இல்ல, பிரச்சனை நான் இல்ல. சொன்ன வாதத்தை நீங்க முழுசா கேட்கல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாதிவாரி இப்படி இவர் கேக்குறார்ல, சாதிவாரி அன்புமணி இப்படி கேக்குறார்ல, அன்புமணி இப்படி கேட்கும் பொழுது திமுக வந்து இதை செய்யாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வன்னியர்கள் மத்தியில் அவர்களது செல்வாக்கை குறைத்து விடும் என்று அவங்க கருதலாம்ல. அப்ப உடனே அதை விரைந்து செஞ்சிடலாம்ல. ஏன் அவங்க அதை செய்யல அப்படின்னா, சரியாது. ஏன்னா அப்ப அந்த பொறுப்புணர்வு அவங்களுக்கு இருக்குல்ல. அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமி அதை செய்த பொழுது தென் மாவட்டங்கள் அதுக்கான எதிர்ப்போ அதற்கான பின்விளைவுகளோ இருக்கும் என்று அவர் கருதி இருக்கலாம். அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாம அவர் செய்யல. ஆனா அது செய்யப்பட வேண்டும் என்று அவர் கருதி இருக்கிறார், அது செஞ்சதான். அப்போ கேஸ் நியூட்ரல் லீடருங்கிறதுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடும் சரி, அந்த 7.5% இடஒதுக்கீடும் சான்று தான். ஏன்னா அதன் மூலம் பணம் பெற்றவங்க நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அது பொறியியல் கல்லூரிகளுக்கு விரிவாக்கி இருக்கிறார்கள். அது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் அதை விரிவுபடுத்தியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க சொல்லிக் கொள்ளும் பொழுது அதற்கு அந்த விதத்தில் அது ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் அது பார்க்கப்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை கேஸ் நியூட்ரல் லீடராக நிறுவுவதற்கான எல்லா சாத்தியங்களையும் அவர் முன்வைக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா எதிர்கட்சிகள்னு சொல்லும் பொழுது அதற்கு மாறான ஒரு நேரேட்டிவ் தான் அவங்க செட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதற்கான உரைகள் தான் இந்த 2026 தேர்தல். அந்த உரைகள் வந்து உரசி பார்க்கும் பொழுதுதான் நாம என்ன வந்து மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்திருக்கு, மக்கள் அவரை எப்படி எடை போடுகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்தா. ஒரு விஷயம் நம்ம இன்னும் பேசப்படாத ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அந்த கலைகள் எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டேன், ஒரு அருவாளை எடுத்துட்டு வந்து எல்லா கலையையும் வெட்டி வெளில போட்டேன், இப்போ வயல் சுத்தம் ஆயிடுச்சு, தண்ணியை பாய்ச்சி சூரியன் இல்ல வெளிச்சத்தை காமிச்சோம்னா வயல் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு அவர் வெட்டி போட்டது கலைதானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இல்ல நாட்டுக்குள்ளேயே அவர் வெட்டி போட்டாரான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நீங்க இது வந்து இந்த கேள்வி இருக்குல்ல, இது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்டம் தெரிந்தவருங்க, ஆட்டத்தினுடைய விதிகளை புரிந்து கொண்டவர். நான் ஏற்கனவே சொன்ன ஆட்டத்தோட விதிகளை மாற்றிக் கொண்டிருப்பவர் இல்ல இல்ல இல்ல. நீங்க வந்து ஆட்டத்தினுடைய விதிகளை புரிந்து கொண்டவர்னா, நீங்க அரசியல் என்பது ஒரு சீட்டாட்டம், நீங்க கையில வர்ற சீட்டை வச்சு தான் ஆடணும். இதை வந்து மிகச்சிறப்பா செய்யறாரு. அவர் கைக்கு என்ன சீட்டு வருதோ அதை வைத்து ஆட தெரிந்திருக்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் என்பது வெற்றி தருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போ இது கலையா பயிரான்னு நீங்க சொல்லும் பொழுது, ஒரு ஃபீல்டில் இருக்கிற பயிர் இன்னொரு ஃபீல்டில் கலையா இருக்கலாம், ஒரு ஃபீல்டில் கலையா இருக்கிறது இன்னொரு இடத்துல பயிரா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தன்னுடைய தலைமைக்கு கீழ் அதிமுக இருக்கும் பொழுது அதில் அவர்கள் கலைகள், ஆனா அவங்க வேற ஒரு ஃபீல்டில் பயிர்களாக இருக்க முடியும். அப்படி பயிர்களாக இருக்க முடியும் என்பதை அவங்க காட்டியிருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல கோட் ரகுமான் சார். இந்த செக்மெண்ட்ல நாம வந்து வாக்குகளை உறுதி செய்யவா உரிமை தொகை, ஏன் நமக்கு இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்பது குறித்த ஒரு RDX தொகுப்பை முதலில் பார்த்து விடலாம். அந்த பேக்கேஜ் இன்று சட்டமன்றத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான மகளிர் உரிமை தொகை தொடர்பானது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விதிகளை தளர்த்தி 28 லட்சம் மகளிருக்கு கூடுதலாக மகளிர் உரிமை தொகையான மாதம் 500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இந்த தொகை டிசம்பர் 15 அவர்களது வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். திமுகவை தவிர மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் புதிய முழக்கங்களோடு தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்க, திமுக மட்டும் ஓட்டுகளை உறுதி செய்யும் வகையில் மக்களுக்கான திட்டங்களையும் பலன் தரும் புதிய அறிவிப்புகளையும் கோட்டையிலிருந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளால் கேள்வி எழுப்ப முடியாத திட்டமாக இருக்கும் மகளிர் உரிமை தொகை மூலம் பெண்கள் ஓட்டுகளை உறுதி செய்கிறதா என்ற கேள்வி RDXக்கு எழ, அதையே இங்கு விவாதமாக மாற்றியுள்ளது. இப்போ வந்து வாக்குகளை உறுதி செய்யவா உரிமை தொகை என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏன் எழுந்திருக்கிறது என்பதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு மிக முக்கிய காரணம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட அந்த பேச்சை போடுங்க. தமிழ்நாட்டு மகளிருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும், அதாவது 1,14,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் 26,000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இதுவரை கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த திட்டத்தில் கூடுதல் மகளிர் பயனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்க, சில விதிகளை தளர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பங்களை அளித்திருக்கிறாங்க. 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்
நவம்பர் 14 இந்த ஆண்டு முடிவரை இருக்கின்றது. இதற்கிடையே புதிய உரிமை தொகையை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30 முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதையொட்டி RDXக்கு ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வியை நம்ம பார்த்துடலாம். விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை ஏன் அவசரம் காட்டுகிறது திமுக? அவசரம் காட்டுகிறதா? ஏன் அவசரம் காட்டுகிறது? இல்ல, ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு இருந்த ரொம்ப பெரிய செல்வாக்குங்கிறது வந்து பெண்கள் ஓட்டு, மகளிர் ஓட்டு. அப்படியே கொத்து கொத்தா இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு பெரிய லெவல்ல விழுந்ததா சரித்திரமே கிடையாது. அது பொதுவாகவே விழுந்தது கிடையாது. பெண்கள் ஓட்டுக்களை கவர்வதற்கு எடுக்கப்பட்ட பெரும்பாலான முயற்சிகள் திமுகவுக்கு பெரிய லெவல்ல வெற்றியை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் சொல்ல போனா கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளுக்கு பிறகு, அந்த இறந்த அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழுதது, அந்த இடங்கள்ல இருந்தே ஒரு மகனாக தன் தந்தையை பார்த்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த செயல்பாடுகள் வந்து பெண்களுக்கு பெரிய லெவலில் ஈர்த்து, அப்புறம் மகளிர் நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், வரிசையா பெண்களை டார்கெட் பண்ணி திமுக கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டம் வந்த போதே நிறைய சிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கு பேசின அதே கேஸ்ட் பிரச்சனை தான். நீங்கள் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா மீதம் இருக்கிற எல்லா ஜாதியோட எதிர்ப்பையும் சம்பாதிக்கிற மாதிரியே, ஒரு தெருவில் 10 பேர் இருக்கிற வீட்டில் நீங்கள் 2 பேருக்கு காசு கொடுத்தீங்கன்னா மீதி 8 பேருடைய வாக்குகளையும் நீங்கள் இழக்க நேரும். இது ரொம்ப அபாயகரமான ஒன்று தான். ஆனால் இதில் எப்படி வந்து நீங்கள் இதை பிரிப்பீங்க? இதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் கவர்மெண்ட் எனக்கு 1000 ரூபா கொடுக்குது, உனக்கு கொடுக்கலையாமா அப்படின்னு ஒரு பக்கத்து வீட்டம்மா கேட்கிற போது ஒரு பெரிய தீவிர எதிர்ப்பை திமுக அரசு சம்பாதிக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நிறைய பேர் சுட்டி காட்டியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்தியாவிலேயே மகளிர் உரிமை தொகையை தொடங்கி வைத்த மாநிலம் தமிழ்நாடு. முதல்ல சொன்னது, செஞ்சது. இப்போ இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களில் மகளிர் உரிமை தொகை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தப்படுது. ஆனால் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப குறைவாக மகளிர் உரிமை தொகை கொடுக்குறது தமிழ்நாட்டில் தான். 1500, 2000, 2500, 3000 வரைக்கும்லாம் போயிடுச்சு பல மாநிலங்களில். இவங்க இந்த 1000 ரூபாயை 1500ஆகவோ 2000ஆகவோ மாற்றுவார்கள் நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த போது, இல்லை 1000 ரூபாயில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ அவங்களையெல்லாம் அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் 1.18 இன்னொரு 26 லட்சத்தை சேர்த்துங்களோட 1.4 லேக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் நெருங்குது. 1.5 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது வந்து தமிழ்நாடு மாதிரியான எக்கனாமிக்கலி நம்பர் 2ல் இருக்கிற ஸ்டேட்டுக்கு பெரிய பேர்டன். ஆனால் இதை ஒரு பெரிய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமாவே தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதை வந்து ஒரு தேர்தல் நெருக்கத்துக்காக தான் பண்றாங்களான்னு கேட்டா, ஆமா தேர்தல் நெருக்கத்துக்காக தான் பண்றாங்கிறதா பதில். இப்போ நீங்க அண்ணாமலை வந்து அண்மையில சொன்னார் என்னன்னா, இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை சாதி. ஓகே, அப்படி அவர் அண்மையில சொன்னார். நீங்க சண்முகத்துக்கு பதில் அளிக்கும் போது நமக்கு ஷாக்கா இருந்துச்சு. எல்லாருமே வியந்து ஃபேக் வீடியோல நினைச்சு பேசிட்டு இருந்தோம். எஸ், எல்லாரும் வியந்து அதை பார்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர் RSS முகாமில் இருந்து வந்தவர் அல்ல என்பதும் கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதை நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ இந்த பாஜக இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது, அவங்க எப்படி தங்களுடைய வெற்றியை விரிவுபடுத்திக் கொண்டே போகிறார்கள் என்பது குறித்து அண்மையில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக முதன்மையாக கேஸ்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அதாவது இந்த சாதி அந்த சாதின்னு இல்லாம சாதி கடந்த வாக்காளர்களை தங்களுக்கு உருவாக்குவதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆய்வு. ஓகே, எப்படி அதை செய்யறாங்க அப்படின்னும் போது, இப்போ நீங்க பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இப்படி வந்து கேஸ்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸை வந்து தங்கள் பக்கம் சேர்ப்பதற்கு தான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பீகாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அடிப்படையில் அமைந்த அரசியல். அது மட்டுமல்ல, முன்னேறிய சாதியினர், பிற்படுத்தப்பட்ட சாதியினர், இந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட், தலித்து, பட்டியலினர், இது சம்பந்தமாக அங்கே வாக்குகள் பிரிஞ்சு அந்த அடிப்படையில் அங்கே கட்சிகளே செயல்படுது. அந்த பீகாருக்குள்ள போய் பாஜக தங்களை எப்படி வலுப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னீங்கன்னா, இந்த கேஸ்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸை வச்சு தான் வலுப்படுத்திக்கிறாங்க. எல்லா இடங்களையும் அவங்க அதை செய்கிறாங்க என்ற ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு மிக முக்கியமான ஆய்வு. ஏன் அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரையில் திமுக தான் இதனுடைய தொடக்க புள்ளி.
அதாவது இந்த கேஸ்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸை உருவாக்குவதற்கான தொடக்க புள்ளி இருக்கு பாருங்க, அதை இவர்களை அவங்க வந்து இங்கிருந்தே கூட எடுத்திருக்க கூடும் என்று கூட நாம் கருதலாம். ஏன்னா இப்ப நீங்க மகளிர் உரிமை தொகை வந்து இங்க சொல்லப்பட்ட போது அதை விமர்சித்தவர்கள் நிறைய பேர் இலவசங்களால் அழிகிறது தமிழ்நாடு சொன்னவங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து இந்த இலவசங்களை மிக கேவலமாக பேசியது. அதுவும் பிரதமர் மோடியே கூட அதை பற்றி மிக ஒரு குறைவான மதிப்பீடைத்தான் அவர் முன்வைத்திருக்கிறார். அன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க தேர்தலில் எதிர்கொள்கிற எல்லா மாநிலங்களையும் இதை அவர்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்போ நீங்க வந்து இந்த கேஸ்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸ் உருவாக்குவதற்கு 7.5% இடஒதுக்கீடு, இது போன்ற மகளிர் உரிமை தொகை, இது வந்து ரொம்ப அடிப்படை. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் என்பதை நாம முதல்ல குறித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த 1000 ரூபாய் வந்து எல்லா சாதிகளுக்கும் கிடைக்குது, சாதிகளை இந்த இடத்துல கடந்து வர்றாங்க. அப்போ வந்து எல்லா பெண்களும் வந்து அதற்கான ஒரு ஆதரவு தளமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க தான் நீங்க அதை பார்க்கணும். இந்த இதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளாம கடந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு 60 ஆண்டு கால வரலாறு, யார் யார் ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் செய்யக்கூடிய இந்த சமூக நலத்திட்டங்களை இன்னொரு கட்சி வந்து இங்க வந்து ரத்து செஞ்சிடுறது இல்லை. அதை என்ன பண்றாங்கன்னா ஒருபடி மேலே எடுத்துட்டு போறாங்க. இது வந்து தொடர்ச்சியா இருக்கு. இதுதான் தமிழகத்தினுடைய வெற்றி. இது திமுகவினுடைய வெற்றி, அதிமுகவினுடைய வெற்றியா என்பதில்ல, இதுதான் தமிழ்நாட்டினுடைய வெற்றி. அப்போ இப்போ இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த தளத்தை விரிவுபடுத்துறாங்கன்னு சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து இதை 2000 ரூபாயாக உயர்த்தி விட மாட்டாருன்னு நீங்க எப்படி கருத முடியும்? ஒரு தேர்தல் வாக்குறுதி அவர் அப்படி சொல்லிடலாம்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம்ன்றது இருக்கு இல்லையா, இந்த திட்டத்துக்கு அவங்க பேர் வேணா வேற வைப்பாங்க. அவங்க அப்பவே 1500 ரூபாய் தரேன். இப்போ ஒரு 2000 ரூபான்னு அவங்க சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது இருக்கு. அப்போ இதுல கண்டிப்பாக ஒரு அரசியல் கணக்கு மறைந்து இருக்கிறது என்பதை நாம மறுக்க முடியாதுங்கிறத நம்ம பார்க்கணும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஃபட்னவிஸ் கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான அடிப்படை சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான காரணம், தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக மகளிர் உரிமை தொகையை அறிவிச்சு ப்ராப்பராக அந்த மகளிர் உரிமை தொகையை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒருவேளை திமுக அரசு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மகளிர் உரிமை தொகையை அவர்களாகவே உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன், மகளிர் உரிமை தொகை தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா ஆக்குவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை விட ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மகளிர் உரிமை தொகை நேரடியாகவே 2000 ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நம்ம மறுக்க முடியாது. ஒருவேளை உயர்த்தப்பட்டால் அன்னைக்கு நம்ம இந்த RDX ஷோவை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம RDX கலந்திருக்கிற இரண்டாவது பெரும் கேள்வி, மகளிர் உரிமை தொகை பெண்கள் வாக்குகளை பெற்று தருமா மகளிர் உரிமை தொகை? இதுதான் RDX எழுந்திருக்கிற இரண்டாவது கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இப்போ நம்ம இந்த ஷோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஒரு கவர்மெண்ட்ல கொடுக்குற 1000 ரூபாயா ஒரு தீபாவளி சீட்டு ஒரு அம்மா போட்டிருக்காங்க. 1000 ரூபாயா ஒரு வருஷம் முழுக்க 12,000 கட்டியிருக்காங்க போல. அவங்களுக்கு வந்து ஒரு பாத்திரம், ஒரு பெரிய எவர்சில்வர் பாத்திரத்துக்குள்ள தீபாவளி ஸ்வீட்ஸு, கொஞ்சம் வெடி, அப்புறம் 15,000 ரூபா கேஷ் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த பணத்தை ஆண்கள் கொடுக்குற பணத்துக்கும் பெண்கள் கொடுக்குற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டு பெண்கள் அதை தங்கள் பிள்ளைகளுக்கு நகை சேமிக்கிறாங்க, தங்கள் பிள்ளைகளோட கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க, குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் சேமிக்கிறார்கள், தமிழ்நாட்டு பெண்கள் சேமிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் சேமிக்கப்படுகிற அந்த பணத்தில் இந்த ஆட்சியாளருடைய முகம் தெரியும் நான் நம்புகிறேன். ஆனால் இது மட்டுமே அது ஓட்டா மாத்திரத்துக்கான கருவியாக இருக்குமா? இது வந்து அவர்களுக்கு அவங்க வந்து இது உதவித்தொகைன்னு சொல்லலை, திமுக அரசே அதை உதவித்தொகைன்னு சொல்லலை, அது உரிமை தொகைன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு கிடைக்க வேண்டியதுங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது அரசு எனக்கு கொடுத்துருக்கு, அது கடமை. அது மட்டுமே இந்த அரசை தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்களில் ஒன்றா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வீட்டுக்கு வீடு நேரடியாக டைரக்ட் கேஷ் ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கிற திட்டங்களில் பெரிய லெவலில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் அப்படிங்கிறனால எல்லா இந்த உதவித்தொகையும் வாக்குகளாக மாறுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வாக்குகளாக திமுகவுக்கு விழப்போகிற வாக்குகளில் 1/3 பங்கு நேரடியாக இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் பயனாளர்களாக இருப்பதற்கான நான் சொல்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், இந்த அடுத்தடுத்து வர்ற எல்லா திட்டங்களையும் 1/3 பங்கு வாக்குகள் நிச்சயமாக நேரடியாக திமுக அரசுடைய சமூக நலத்திட்டங்களில் பயனடைந்தவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து தடுப்பதற்கு அல்லது தட்டி பறிப்பதற்கான முயற்சிகளும் கூட இருக்குங்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்க வேண்டிய நிலையில் தான் இன்னும் நீங்கள் மகளிரை வைத்திருக்கிறீர்களா? மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாமே என்கிற விமர்சனம் ஒரு புறம் இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இது இவங்க கொடுக்குறாங்க, ஆனா தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை அவங்க நிறுத்தி விட்டாங்களே, ஏழைகளினுடைய திட்டங்களை அவங்க நிறுத்திட்டாங்களே என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அவங்க அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மூன்றாவதாக இந்த மது விற்பனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்படி அரசு பல வகையில உதவிகளை கொடுத்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில மீண்டும் மது
மதுக்கடைக்கு அரசினுடைய வருவாயாக போய்விடுகிறது என்ற குற்றச்சாட்டும் எதிர்த்தரப்பால் முன்வைக்கப்படுகிறது. அப்ப இந்த விமர்சனங்களை கடந்துதான் இந்த வாக்குகளை அவர்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். ஒரு 2 விஷயங்களை முழுசம் பார்த்திருக்கோம். 54வது ஹாப்பி பர்த்டே கொண்டாடுகிற அதிமுகவுக்கு RDX தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. எடப்பாடி பழனிசாமி 2026 அதிமுகவை ஆட்சி கட்டளில் ஏற்றுவாரா? 2வது, இந்த மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுடைய எண்ணிக்கையை விரிவுபடுத்த முனைகிறது திமுக. ஏறக்குறைய எலெக்ஷன்ஸுக்கு 2 பார்ட்டிகளுமே ரெடி ஆயிட்டாங்க. இந்த பார்ட்டியில் RDX சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கும். இன்னொரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.